நான் ஒரு விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இங்க இருந்து ஒரு பீடியை தூக்கிட்டு போய் நைட்ல எவ்வளவு பேர் யூடியூப் பாக்குறோன்றத நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இப்போ சார் ப்ளீஸ் ஹெல்ப் சார். நம்ம இந்த டைம்ல இந்த மாதிரி நைட்டு 12 மணிக்கு நம்ம பார்க்க போகுது. நான் சொல்றது அப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். சன் டிவியே ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னா 8 மணி ஆனா நியூஸ் வரும். சண்டே சாரி சார் 8 மணி ஆனா நியூஸ் வரும். சன் டிவில 7:30 மணிக்கு சண்டே சாட்டர்டே எல்லாம் படம் வந்து சாட்டர்டே படம் போட்டாங்கன்னா 8 மணி நியூஸ் முடிஞ்சதுன்னா 8:30 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி படம் வந்து 9 மணிக்கு படம் முடியும். 9:30 மணிக்கு சாட்டர்டே மட்டும் இருக்கும். அது ராடன் மீடியா சீரியல் மட்டும்தான் இருக்கும். நம்ம அப்படிதான் பழகி இத்தனை நாள் வந்தோம். நம்ம இவ்வளவு நாள் அந்த ஒரு பழக்கத்திலேயே இருந்திருக்கோம். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலாப்போம். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலாப்போம். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா சன் டிவி நியூஸ் எல்லாம் 6 மணிக்கு மாத்திட்டாங்க. எல்லாமே மாறி இருக்கு. நான் சொல்றது 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் அவங்களுக்கு சொல்றேன். 2Kக்கு முன்னாடி இருக்க கிட்ஸுக்கு எல்லாம் தெரியும். பெப்சி உங்கள் சாய்ஸ் அந்த டேஸ் அப்படி இருக்க போது நம்ம பார்த்து வந்தது அப்படிதான். 9:30 மணிக்கு வாணி ராணி சித்தி இந்த சீரியல் வீட்டுல ஓடும். ஓடாத வீடு கிடையாது, அந்த சைல்ட்ஹுட்ட பார்க்காத ஆளுங்க கிடையாது. பொம்மலாட்ட சீரியல் போட்டாங்க, நான் பால் அப்புறம் தேடிக்கிறேன். நீ பொம்மலாட்ட பாப்பியா? அதை முடிச்சுட்டு வந்த எல்லாரும் இங்க லைவ்ல இருப்போம். நம்ம அப்படிதான் பண்ணிருப்போம். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஓகேவா? அதுதான் அதிகபட்சம் 10 மணிக்கு. அப்பெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, டிராகன் பால் ஜின்னு ஒரு சீரீஸ் போடுவான். அது ஒரு அழகிய நிலாக்காலம். அந்த டிராகன் பால் ஜி சீரீஸ் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்ல போடுவான், சரிங்களா? சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வரும். டிராகன் பால் ஜி பாக்குறதுக்கு எங்க அம்மா கிட்ட நான் பர்மிஷன் எப்படி கேட்கணும் தெரியுமா? அந்த பர்மிஷனுக்கு காலில் விழுவணும், ஹோம்ஒர்க் எழுதணும், எவ்வளவோ கெஞ்சணும். எதுக்கு? அப்போதான் எனக்கு வந்து 10:30 மணிக்கு, ஏன்னா அந்த நாசமா போடுவான் 10:30 to 11:30 12 1.5 மணி நேரம் அந்த இது போடுவான் எபிசோடு. 10:30 மணிக்கு டிவி எப்படி பாப்ப? 10:30 மணிக்கு யாராவது டிவி பாப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை 10:30 மணிக்கு யாராவது டிவி பாப்பாங்களான்னு கேட்பாங்க. நான் உட்காந்து 10:30 மணிக்கு பாக்குறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். ப்ளீஸ் மம்மின்னு. ஏன்னா டிராகன் பால் ஜி கார்ட்டூன் நெட்வொர்க்ல 10:30 மணிக்கு தான் போடுவான். கார்ட்டூன் நெட்வொர்க்ல போடுவான். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வரும். டிராகன் பால் ஜி பாக்குறதுக்கு எங்க அம்மா கிட்ட நான் பர்மிஷன் எப்படி கேட்கணும் தெரியுமா? அந்த பர்மிஷனுக்கு காலில் விழுவணும், ஹோம்ஒர்க் எழுதணும், எவ்வளவோ கெஞ்சணும். ஐயா வாங்கினாங்கிற பூரா கரெக்டா சொல்றீங்களா ஐயா? எப்படியா? ஏன்னா 9:30 மணிக்கு சீரியல் முடிஞ்சு அப்படி 10 வந்தோடனே ஏன்னா அப்போ வந்து 10 மணிக்கு வாணி ராணி 9:30 மணிக்கு முடிஞ்சோடனே ஒரு சீரியல் வரும். அப்பெல்லாம் முன்னாடி கங்கா யமுனா சரஸ்வதி 10 மணிக்கு வரும். அது வந்தாலே ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறம் இன்னொரு சீரியல் வந்தது, செல்வியா ஏதோ ஒண்ணு வந்தது. அந்த மாதிரி சீரியல் வரும். ஸோ 10 o'clock ஆனா எல்லாருமே டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. 10 o'clock ஆனா டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க எல்லார் வீட்லயும். நம்ம அதோட போய் படுத்துருவோம். ஏசி இருக்க வீட்டுல எப்படி ஏசி இருக்கணும் சொல்றேன். இதுதான் நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நானும் அப்படி இருந்துதான் வந்திருக்கேன். நான் இப்பயும் அப்படிதான் இருக்கேன். அது வேற கதை. எப்படின்னா அந்த ஏசி வந்து ஒரு ரூம்ல தான் இருக்கும். அந்த ரூம்ல எல்லாரும் அடைஞ்சுப்போம். எப்படின்னா அம்மா அப்பா மேல படுத்தா நம்ம கீழே பாய் விரிச்சு படுத்துப்போம், சைட்ல இடம் இருந்தா படுத்துப்போம். ஒரு ரூம்ல ஏசியோட அந்த ஏசியை சுத்தி எல்லாரும் படுத்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்படி இருந்த காலங்கள் போய் மணி என்னாச்சு 12:50 1 மணி மிட் நைட்டு. நான் அதை வச்சு சம்பாதிக்கிறேன். ஐ எம் ஏர்னிங். நான் சும்மாலாம் சொல்ல, நான் ஒரு என்டர்டெய்னரா உங்களை சிரிக்க வச்சு நான் அதை வச்சு காசு சம்பாதிக்கிறேன். பட் ஆனா 1 மணிக்கு உட்காந்து பாக்குற அங்கிள்ஸா மாறி இருக்கீங்க, யூத்தா இருக்கீங்க. இது நல்லதா கெட்டதான்னு தெரியல. பட் ஆனா இது கொஞ்சம் தப்பாதான் இருக்கு. நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? இது எப்படி ஜெனரேஷன் மாறுது பாருங்க. 1 மணி சாதாரணமா இருக்கு. 10:30 மணிக்கு வெளில போக மாட்டோம். 2 மணிக்கு நீங்க ஃபுட் கோர்ட் போய் பாருங்க. அந்த அண்ணா நகர் உலகம் நாளைக்கு காலையில 5 மணிக்கு அழிய போற மாதிரி அவ்வளவு கூட்டம். அந்த கறியை திங்கிறதுக்கு ராத்திரி 2 மணிக்கு அந்த கறியை திங்கிறதுக்கு அவ்வளவு கூட்டம். அதெல்லாம் நல்லது இல்லைங்க, நல்லது இல்ல. we are moving into a different world and different genre. இதுக்கு மத்தியில என் குழந்தைக்கு என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியல. நான் அட்லீஸ்ட் புதுக்கோட்டை அந்த மாதிரி கிராமத்து சைட்ல வில்லேஜ் ஒரு டவுன் அவுட்டர்ல இருக்கேன். சிட்டி லிமிட்ல இருக்க கிட்ஸை நினைச்சு பாருங்க.
உங்க பையனுக்கு இந்த நிலைமை தான். கொஞ்சம் யோசிங்க. ரொம்ப மொக்க போட்டேன்னு நினைச்சுக்க வேணாம், பட் லைட்டா சிந்திங்க. எவ்வளவுதான் காஜி எவ்வளவுதான் என்ஜாய்மெண்ட் இருந்தாலும் இந்த ஒரு மெசேஜை யோசிச்சு பாருங்க. உங்க பையன் இதே சொசைட்டில தான் வளரணும். விளையாடி கைய கால வச்சிருவாங்க, விழுந்தா தெரியும். ஏய் நாங்க விழுந்தாலும் ஒண்ணு எந்திருவோம்டா. ஆனா நீ விளையாடுற கேம் அதுல விழுந்தினா லாஸ்ட் வரைக்கும் எந்திரிக்க மாட்டேன். அடிக்ஷன்டா அது. World has changed a lot, bro, and we cannot go back. இப்போ இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் is to have a good 6 to 8 hours of sleep. இல்ல போகுல் மணி ப்ரோ, இந்த நைட் ஷிஃப்ட் கல்ச்சர் வந்தது. அப்ப நைட் ஷிஃப்ட் கூப்பிட்டா எவனும் வரமாட்டான். ஐயோ நைட்ல தூக்கம் கிட்டா உடம்பு கெட்டு போயிடும். ஐயோ நாங்க அதை உடைக்கிறதுக்கு இந்த வெள்ளைக்காரன் கொண்டு வந்ததுதான். ஏன்னா வெள்ளைக்காரனோட டைமுக்கு நம்மள முழிக்க வச்சான். நம்மளோட டைமுக்கு வெள்ளைக்காரன் எவனும் முழிச்சு கஸ்டமர் சர்வீஸ் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அவன் நம்ம இன்னையும் நம்மள தெரியாம நம்மள அடிமைப்படுத்திட்டு தான் இருக்கான். வெள்ளைக்காரன் டைமுக்கு நம்மள முழிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணான். வெளிநாட்டுல எங்கேயுமே விலை போல நைட் ஷிஃப்ட்டுக்கு. இங்க நைட் ஷிஃப்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஐயோ நைட்ல முழிக்க முடியாது உடம்பு கெட்டு போகணும்னு சொன்னவங்க எல்லாத்துக்கும் காசுன்ற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்து கூட 5000 ரூபாய் கிடைக்கும் 10,000 கிடைக்குன்னா சரி முழிச்சு பார்க்கலாமே, ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமே. அதுக்கப்புறம் வேலை இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டா, நான் எடுக்க போதே நைட் ஷிஃப்ட் வேலைக்கு தான் ஒன்னு எடுத்தேன், எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாம் கிடையாது. பட் அங்கே வெள்ளைக்காரன் கிட்ட எக்ஸ்ட்ரான்னு சொல்லி இங்க கம்பெனிக்காரன் வாங்கிப்பான். நிறைய அதை கடந்து வந்து இப்போ ஃபுல்லாவே அது இப்ப நைட் ஷிஃப்ட்ல முடிச்சு வேலைக்கு போனவங்க அந்த ஹாபிட்டுக்கு வந்துட்டா. இன்னைக்கு வேலையே விட்டாலும் அவனுக்கு நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது, பசிக்குது. இப்ப என்ன எடுத்துக்கோங்களேன், என்னால பகல்ல லைவே போட முடியல. நீங்க நைட் என்ன இப்போ லைவ் போடல போய் படுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தூக்கம் வராது. போய் காட்ஸ் கிரேஸ் நான் எப்ப படுத்தாலும் எனக்கு தூக்கம் வருது. அது ஒரு உண்மையிலே பிளெஸிங் தான். நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன், வெளியில சொல்றது கிடையாது. பட் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு புண்ணியம் சேர்த்திருக்கேன். ஆனால் நான் எப்ப படுத்தாலும் தூக்கம் வருது. என் பையன் நைட் 1 மணிக்கு பிரியாணி கேட்கறான். அதெல்லாம் ரொம்ப அதான் சொல்றேன், ஜென்ரேஷன் ஆர் கெட்டிங் ஸ்பாயில்டு. அந்த மாதிரி முன்னாடி எல்லாம் இன்டர்நெட் எக்ஸ்பென்சிவ், யூடியூப் எல்லாம் ஜியோ வந்த அப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போல்லாம் ஏர்டெல்ல 17 rupeesக்கு 3 நாள் டேட்டா இருக்கும், 150 MB தான் யூஸ் ஆகும் ப்ரோ. அப்ப நம்ம இருக்க போது 2G ப்ரோ. ஈக்கு அப்புறம் 2G வந்ததே அப்பதான். ஈ வந்தது, அதுக்கப்புறம் 2G பெரிய விஷயம் அந்த காலத்துல. அப்புறம் 3G வரப்போதான் வாட்ஸ்அப் வந்தது. வாட்ஸ்அப்புக்கு அப்புறம் இன்டர்நெட் வரப்போது 3G 4G இப்போ 5G வந்துட்டோம். 17 rupees. ஆமா அண்ணா, ஆமா பின்னாடி இருக்கேன். ஐ வாஸ் டு பி அட்ரஸ்ட் டாபிக்னா. அதே மாதிரி இப்போ உள்ள கிட்ஸ் எல்லாம் கஷ்டம்னாலே என்னன்னு தெரியல. ஏன் அப்படின்னா ப்ரோ, சங்கர் ப்ரோ, நம்ம பீரியட்ல நம்ம என்னன்னா நம்ம அம்மா அப்பா கஷ்டம் சொல்லி 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 நம்ம மண்டேல அந்த கஷ்டன்றதை கேட்டு கேட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டோம். எப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு விஷயம் சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்பேன். டாப் கியர் சைக்கிள் வாங்கணும்னு சொல்லிட்டு BSA மேக்ஸ் சைக்கிள் ரேஸ் மாதிரியே இருக்கும். அப்பெல்லாம் அந்த சைக்கிள் தான் பெரிய சைக்கிள். மேக் அப்புறம் ஹெர்குலிஸ் டாப் கியர். இப்பெல்லாம் சைக்கிளே 20,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்பெல்லாம் அது அந்த சைக்கிள்லயே லேடி பேர்டு ஹெர்குலிஸ் MTBன்னு ஒன்னு இருக்கும், ஒரு மாடல், அந்த கருப்பு கலர் மாடல். அதுதான் வாங்கி தருவாங்க ஆம்பளை பசங்களுக்கு. லேடிஸ்னா லேடி பேர்டு BSAல இல்ல அப்படின்னா அதே தான் MTB சைக்கிள் வாங்கி கொடுக்கறதுக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணணும். மற்ற சைக்கிள்லாம் வாங்கியே தர மாட்டாங்க, முதுகு போயிடும். கியர் சைக்கிள்லாம் காஸ்ட்லி, கியர் வீணா போயிடும்னு வாங்க மாட்டாங்க. பட் அந்த கியர் சைக்கிள் கேட்டு அவ்வளவு அடம்பிடிக்கும் போது நம்மலாம் கஷ்டப்படுவோம்ப்பா, கியர் சைக்கிள் வேணாம்ப்பா புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு வாங்க. நாம உடனே என்ன பண்ணுவோம், ஸ்கூல் படிக்கிற காலத்துல நானும் அப்படிதான் பண்ணேன். கியர் இல்லாம BSA மேக் ஓட்டுவேன். அந்த பேக்னா அந்த ரேஸ் ஓட்டுறதுக்கு இப்படி குனிஞ்சுக்கிட்டு போற சைக்கிள், அதுலதான் நான் ஸ்கூலுக்கு போனேன். அப்புறம் என்னால குனிஞ்சிட்டு ஓட்ட முடியல. நான் அந்த சைக்கிளுக்கு வந்து BSA லேடி பேர்டோட ஹேண்டில் பாரை மாத்தினேன். என்ன மாதிரி கிறுக்கு கூதிலாம் கிடையவே கிடையாது. 10th அந்த ஹேண்டில் பார் என்னால பிடிச்சிட்டு குனிய முடியல, முதுகு வலிக்குதுன்னா எங்க அப்பா புது சைக்கிள் வாங்கி தருவான்னு நினைச்சா. எங்க அப்பா என்ன பண்ணா, அந்த சைக்கிளுக்கு நார்மல் ஹேண்டில் பாரை போட்டான். ரண கொடூரமா இருக்கும் அந்த சைக்கிள் பார்க்கவே. அது அப்படிதான் நம்ம இருந்தோம். சோ அவ்வளவு கஷ்டம் பார்த்தோம். இப்போ என் பையனுக்கு அந்த ஸ்கேட்டிங் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். நம்மகிட்ட காசு இருக்கோ இல்லையா, கடை வாங்கி கிரெடிட் கார்டுல ஸ்கேட்டிங் வாங்கி கொடுத்துருக்கு, பாண்டா வாங்கி கொடுத்துருக்கு, அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கான். அவன் சைக்கிளே ஹெர்குலிஸ் தான், அதுலயே கியரு. அவன் சைக்கிளே வந்து இப்பயே அவன் என்ன செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அந்த சைக்கிள் 5000 ரூபாய் இவ்வளோ செஞ்சிருக்கோம். அதான் அவங்க நீங்க சொல்ற மாதிரி அப்பா கஷ்டம் சொல்றனால நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பையன் படக்கூடாதுன்னு நம்ம செய்யறோம்ல. அதுலதான் ஜென்ரேஷனும் மாறிடுச்சு, எல்லாமே தப்பா நடக்குது. வாங்கி தந்துருவாங்க காசு பார்க்காம. கேட்டா நான் பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னு. எல்லாம் கஷ்டம் தெரிஞ்சு வளர்ந்தாதான் நல்லா இருக்கும். பக்கா வெல் அட்ரஸ் டாபிக்னா சங்கர் ப்ரோ, வெல் அட்ரஸ்ல நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ஜாலியா பேசும்போது அப்பப்போ ஒரு மெசேஜ் நைஸா உள்ள தள்ளினாதான் காது கொடுத்து கேட்பானுங்க. வெறும் மெசேஜா சொன்னா இந்த ஆளு பூமர்ன்ட்டு நம்மள போயிடுவானுங்க. அதனால நான் அப்பப்போ மட்டும் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து இந்த மாதிரி தள்ளுறது உள்ள. சரி 10 பேர்ல ஒரு 4 பேராவது கேட்டா நல்லது. கடந்த காலத்தை உன்னால மாத்த முடியாது, ஆனா உன் எதிர்காலத்தை
கட்டுப்படுத்த முடியும். நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா இருக்கு நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் இருக்கும் யோசிச்சுக்கிட்டு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.